வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலதர்மன் கந்தசாமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நம்ம கிளாஸ் இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து யூடியூப் கிளாஸஸ். இதில் என்ன நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி நம்ம அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டேட் லெவலில் 40-70 பிளேஸில் இருக்கிறத நம்ம வீடியோவிலே நம்ம இதில் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்வியூ முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரி, எந்த மாதிரி நம்ம படித்தோம்னா நம்ம அதை ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தேவை. முதல்ல சிலபஸ், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சாப்டருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம். கூடவே இந்த வீடியோல ஒரு பிடிஎஃப் ஃப்ரீயா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். அது வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 6 to +2 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட். சரி, முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாம் இது வந்து 2024 உங்களுக்கு தெரியும். சரி, இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் நான் கீழே கொடுக்க எடுத்துக்கோங்க. முதல்ல தமிழ் தகுதி தேர்வு மதிப்பீடு மொத்தம் 150 மதிப்பெண்கள், 100 கேள்விகள் வந்து நமக்கு மார்க் எடுத்துக்குவாங்க. 50 கேள்விகள் தகுதி தேர்வுக்காக. சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இதை பத்தின ஒரு அனலைஸும் நான் பண்ணிட்டேன், சிலபஸ் லைனும் பார்த்துட்டேன். சரி, இந்த அனலைஸ் பண்ண விஷயம் எங்க இருக்கு, அது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான். இவங்க இதுல இருந்து எடுத்த கேள்விகள் நான் ஃபுல்லாவே டைப் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றும் டைப் பண்ணி இதுக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம எடுத்து வச்சுக்கோம். என்ன பண்ணிருக்கோம்னா, முதல்ல பொருள் கூறுக இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பழமொழியினை நிறைவு செய்க அப்படிங்கிறது ஒரு 3+ கேள்வி கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு, அதாவது செந்தமிழ், கரைபொரு, இமிலிசை, மணக்குரங்கு அப்படிங்கிறது 4+ கேள்வி கேட்டிருக்காங்க. மரபு பிழைகள், எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, திருக்குறளில் ஒரு கேள்வி, அதுல இருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வருது. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று இருக்கு, அகர வரிசைப்படுத்தல 2 இருக்கு, ஒரு சொல் குறித்த பல பொருள். சரிங்க, இப்ப என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் லைன் முதல்ல என்னன்றதை பார்த்தலாம். முதல்ல பாருங்க, பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் கண்டிப்பா முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்றதுதான் கேட்கறாங்க. ஆனா +2 வரைக்கும் கேள்விகள் அதிகமா எடுக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப இங்க என்ன பண்ணிருக்கு, பொது அறிவியல் 5 கேள்விகள் விட்டுருங்க. நமக்கு தேவையானது என்னன்னா புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், எக்கனாமிக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம். 20 கேள்விகள். கூடவே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இலக்கியங்கள்ல 20 கேள்விகள், இதுக்கு முக்கியத்துவம் தருவோம். அடுத்து மேத்ஸ், அதுக்கும் முக்கியத்துவம் தரப்போறோம். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடியது வந்து +2 வரைக்கும் கேள்வி கேட்பாங்க. இலக்கணம் 25 கேள்விகள், பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில். இந்த சிலபஸ்ல என்ன பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வீடியோஸும் டெஸ்ட் எல்லாமே போக போகுது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுகள். இதுல வந்து என்னன்னா இலக்கண குறிப்புல வந்து பாருங்க, நமக்கு இங்க இருக்கு பாருங்க, விருந்தோம்பல் 6th ஸ்டாண்டர்ட்ல பிரித்தெழுதுகள், பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, பொருள் கூட்டல் உடைமை, இந்த மாதிரி 6ஆவதுல இருந்து 12வது வரைக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை இந்த 6th ஃபர்ஸ்ட் டைம் உரைநடை மற்றும் துணை பாடத்துல வருது. டாபிக் வைஸா 6th ஃபர்ஸ்ட் டைம் உரைநடை மற்றும் துணை பாடத்துல வருது. இது கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி முதல்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தான் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இதுல கண்டிப்பாக கேள்விகள் வருது. இதை எப்படி சார் கேள்விகள் வரும்னு கன்ஃபார்ம் சொல்லணும்னா பிரித்தெழுதுகிறதுல கேட்டிருக்காங்க கேள்விகள். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கு, நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். இதை பாருங்க, இதுல ஒரு இது உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது நான் காட்டுறேன். கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரெழுத்து ஒரு மொழி கீழே பாருங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாவே இதுல இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதையும் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க இதை படிச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப இதுல என்னங்க நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வருதுங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ இதுல பாருங்க, இந்த பிடிஎஃப்ல இதுல இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம் அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். இப்போ இந்த வீடியோவில் முழுக்க நான் சொல்ல அந்த விஷயம் இதுதான். சரிங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இப்போ நான் கீழே கொடுத்துறேன். இப்போ என்ன முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சிலபஸ் லைன் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே வரிசையா நம்ம கிளாஸ் வீடியோஸாகவும் அண்ட் பிடிஎஃபாகவும் உங்களுக்கு இதுல ஃப்ரீயா நான் கொடுத்துறேன். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, ஒரு இது நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோல எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாம எந்த அளவுக்கு நம்ம படிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நீங்க ஈஸியா எடுத்து படிச்சுக்கலாம். அது இம்பார்ட்டன்ட் ஏரியா எது அப்படிங்கிறதும் இந்த குரூப் 4ல நம்ம ஈஸியா பார்த்துக்கோம். 2025 குரூப் 4. சரி சார், என்ன டெட்டுன்றது திடீர்னு குரூப் 4க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் பேர் 190% பேர் டெட்டு வர்றப்ப பாத்துக்கலாம், முதல்ல குரூப் 4 பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆணைக்கு இணங்க குரூப் 4 படிக்கணும். நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் வேலை. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க விஷயம், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிங்க, நாம ஏதாவது ஒரு இதுல கவர்மெண்ட் ஜாப் போயின்னு இந்த 2025ல அந்த அடிப்படையில
டிஎன் டெட் கண்டிப்பாக வருகிறது. அந்த டெட் வருவதற்கு முன்னாடி இந்த குரூப் 4 நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்க டெட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து சில சிலபஸ் மட்டும் சிலது மாறும். என்ன மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி, இங்கிலீஷ் நம்ம படிக்கதா இருக்கும். அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைம்ல டெட் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம அதுல ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம பார்த்தலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன் டெட் இந்த ரெண்டுலையும் 2025 கண்டிப்பாக நம்ம ஒரு போஸ்ட்டை வாங்கிடணும். ஸோ இதுக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுல உங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது அத்தனையுமே உங்களுக்கு ஃப்ரீயா வேணும் அப்படின்னா 8344059944 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்துருங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரைட். இது நம்மளுடைய முதல் வீடியோல குரூப் 4 சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரக்கூடிய ஒரு விஷயம். இது முதல் வீடியோங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக 6 to +2 வரைக்கும் இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். இனி அடுத்தடுத்து குரூப் 4 பாஸ் பண்ற வரைக்கும் எத்தனை பிடிஎஃப் தேவைப்படுது, எத்தனை கிளாஸஸ் தேவைப்படுது, ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் எந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சு நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறத இதுக்கு மேலே நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அதை செஞ்சிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஸ்டேட் லெவலில் 47th + டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சதும் பாஸ் பண்ணி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்ததும் நம்ம கீழே நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அப்போ இந்த 2025 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் 4 செலக்ட் ஆக போறீங்க அப்படிங்கிறது இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவும் நமக்கு போடப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 சூப்பரா பாஸ் பண்ணுவோம். தயாராயிடுங்க.